இன்னைக்கு மினி விலாகா 5:30 ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா செம்ம மழை இங்கே குன்றத்தூரில். அதனால் செடிகளை கொஞ்சம் கீழே வச்சுட்டு இருந்தேன். அதை எடுத்து இப்போ மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ரொட்டீன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு டைம் நான் நினைப்பேன், நான் என்ன சாதிச்சிருக்கேன், நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன், பிஸ்னஸும் அந்த அளவுக்கு நல்லா போகல, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் படித்தா கூட கிடைக்குமான்னு தெரியல. இந்த மாதிரி பல விஷயங்கள் என் மனசில் ஓடிட்டு இருக்கும். ஒரு டைம் நானே டவுன் ஆகிடுவேன். என்னடா நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண மாட்டோமே, நம்ம என்னதான் பண்ண போகிறோம், நம்ம ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டாக இருக்க முடியலன்னு அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் இன்னொரு சைடு வந்து நான் பார்ப்பேன், என்னென்னா நான் அந்தளவுக்கு நீட்டாக வீட்டை வச்சுக்கிறதும், ஸோ குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறதும், பிளான்ஸ் எல்லாம் நல்லா கவனிக்கிறதும், என் பையனை நல்லா டெவலப் பண்ணுறதும், இந்த மாதிரி பாசிட்டிவ் சைடும் என்கிட்ட நிறைய இருக்குது. நான் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே கிவ் அப் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்மக்கிட்ட நெகட்டிவ் சைடு இருக்குதுன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் சைடும் இருக்கும். எல்லாருமே யோசிக்கிறது என்னென்னா, நம்ம எதுக்குமே உருப்பட மாட்டோம், எதுவுமே நம்மளால் முடியல அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. ஆனால் நம்மளை சுற்றி என்ன நடக்குது நம்ம கவனிக்க மாட்டோம். நம்மளுக்குள்ளேயே ஒரு நல்ல குணம் இருக்குது, நம்மளுக்கும் ஒரு திறமை இருக்குது. ஆனால் நம்ம தான் வந்து ஒரு விஷயம் நடந்தவொடனே அதை நம்ம ப்ளேம் பண்ணி நம்ம எதுவுமே உருப்பட மாட்டோம், எதுவுமே எனக்கு தெரியாது, நான் வந்து முட்டாள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறதுனால தான் சுற்றி பேட் திங்ஸாக நடக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அதை சேஞ்ச் பண்ணாலே கண்டிப்பாக லைஃப் பெட்டராக இருக்கும்.